ஹலோ மக்களே, டிவிக்கு என்னுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதுல முதல் விமர்சனமா பார்க்கப்படுறது, வீட்டை விட்டு வெளியே வந்து பேச மாட்டாரு. ரெண்டாவதா, பிரஸ்களை வந்து சந்திக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்தது, பல விஷயங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாரு. அடுத்ததா, சில தனிப்பட்ட கட்சிகளை மட்டும்தான் குறிப்பா விமர்சனம் பண்றாரு, மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ண மாட்டாரு. அப்புறம் அவர் பார்த்து மட்டும்தான் படிக்கிறாரு, ஒரு ஃப்ளோவா கண்டினியூஸா பேச தெரியல அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவருக்கு வந்து நல்லா ஃப்ளூயண்டா பேச தெரிஞ்சாதான் அரசியல்ல வெற்றி பெற முடியுமா? அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தேர்தல்ல வெற்றி பெற்றார்? சரி, அப்படி ஃப்ளூயண்டா பேசினாதான் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஐயா சீமான் அவர்கள் ஏன் இன்னும் அரசியல் களத்துல வெற்றியே கிடைக்காம இருக்காரு? அதனால இதெல்லாம் வந்து ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதுக்கப்புறமா பிரஸ் மீட்ல செய்தியாளர்களை சந்திச்சா மட்டும்தான் அவருடைய அறிவும் அவருடைய நல்லது பண்ற எண்ணமும் வெளிவருமா என்ன? எத்தனை பேர் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் நல்லது பண்றாங்க? ஏன்னா அது ஒரு தகுதியா பார்க்கப்படுதா என்ன? அரசியல் காலத்துல செய்தியாளர்களை சந்திக்கிறது மட்டும்தான் தகுதியா என்ன? அதை தவிர்த்து தகுதிகளே கிடையாதா? ஐயா மோடி அவர்கள், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு எத்தனை பேர் செய்தியாளர்கள் கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதை பத்தின கேள்விகள்லாம் எப்பயுமே வராது. ஏன்னா அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எதுவுமே ஸ்ட்ராங்கா கிடையாது. அவரை விமர்சனம் பண்றதுக்கான எந்த விதமான ஸ்ட்ராங்கான காரணமும் இல்லை. அதனால இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே மாட்டாரு, பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டாரு, சில கட்சிகளை தொடர்ந்து சில கட்சிகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ண மாட்டாரு. அப்படிங்கிற ஒன்னுத்துக்குமே உதவாத விமர்சனங்களை மட்டுமே அவர் மேல முன்வைக்கிறாங்க. அவர் முன்வைக்கிற விமர்சனங்களுக்கு என்ன நாம பண்ண போறோம் அப்படிங்கிறத மட்டும் பேசாம இந்த மாதிரியான தேவையற்ற கருத்துக்களை முன் வச்சு அவரை தொடர்ந்து தனிநபர் தாக்குதலுக்கும் உள்ளாக்குறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நல்லபடியா பேச தெரிஞ்சாதான் நல்லது செய்வாரு அப்படிலாம் கிடையாதுங்க. அரசியல்ல பேசியதான் மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்காங்க. அதனால நல்லது பண்றதுக்கு எந்த விதமான பேச்சு திறமையும் தேவையில்ல. ரிப்போர்ட்டர்களுக்கு தொடர்ந்து பதிலளிச்சாதான் நல்லது பண்ணுவாங்கன்ற கருத்துக்கும் நான் எப்போதுமே உடன்பட மாட்டேன். அதனால அது மட்டும் இல்லாம அவர் அரசியலுக்கு வந்தா நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது என்ன நல்லது பண்ணுவாரு, என்ன திட்டங்கள் பண்ணுவாரு, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன? அவர் வந்து இவரை வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்காரு, இவரை கொள்கை தலைவரா வைக்கல. அவர் தமிழ் தேசியமா பேசுறாரு, அவர் வந்து தனிப்பட்ட மதத்துக்கு இதுவா பேசுறாரு அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன கொள்கையா இருந்தாலும் கோட்பாடா இருந்தாலும் கொள்கை தலைவர்கள் யாரா இருந்தாலுமே அவருடைய கருத்து ரொம்ப சிம்பிள். நான் நல்லது பண்ணதான் வரேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நல்லது மட்டும்தான் பண்ண போறேன். ஒரு படத்துல சந்தானம் அவர்கள் சொல்லியிருப்பாரு, ஃப்ரெண்டுல ஏதுரா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான். அது போல நல்லது பண்றதுல என்னங்க கொள்கை கோட்பாடு? நல்ல சாலைகள், நல்ல கல்வி வசதி, நல்ல மருத்துவம், நல்ல பொது போக்குவரத்து வசதி, இப்படிப்பட்ட கருத்துக்களை முன் வச்சு வராரு. இது எல்லாமே தெளிவா உங்களுக்கு வந்து நான் சாலைகள்ல 5 இன்ச்சு ரோடு போட போறேன், நான் வந்து பஸ்ல எல்லா பஸ்ஸையும் பழசா எல்லா பேருந்துகள்லயும் புது பஸ் வாங்க போறேன் அப்படின்னு விளக்கமா சொல்லணுமா? எனக்கு தெரியல. அது நல்லதுதாங்க பண்ண போறாரு, நல்லது மட்டும்தான் பண்ண போறாரு. கேட்டா எனக்கு வந்து இதுவா சொல்லுங்க, எப்படின்னா இதை கேட்டா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கொள்கை கோட்பாடுகளை பத்தி அப்படியே விளக்கமா சொன்னாதான் அவர் வந்து நல்லது பண்ணுவாரு. எப்படிங்க இது? நண்பன் படத்திலேயே விஜய் ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு. சுருக்கமா மிஷின் எப்படி இப்ப வேலை செய்யுது அப்படின்னு கேட்கறது, நம்ம ஜிப்பு கூடமே ஒரு மிஷின் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்பாரு. அதுக்கு அவரு புக்ல இருக்கிற டெபினிஷனை அப்படியே படிச்சு காமிப்பாரு. அந்த டெபினிஷன் மாதிரி உங்களுக்கு சொன்னாதான் அவர் வந்து அரசியல்வாதி, அரசியல் தலைவர், நல்லா பேச தெரிஞ்சவர், மக்கள் கிட்ட ஜெயிப்பாரு அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. இது முற்றிலும் தவறானது. அவர் வந்திருக்காரு, நல்லது மட்டும் தான் பண்ண போறாரு. நாம அதை
போல ஒரு சார்பா பேச போறதும் இல்ல. விஜய் அவர்கள் நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்லுவோம், விஜய் அவர்கள் தவறு செய்யும் பட்சத்துல தவறுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதானே தவிர எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் நாம ஆதரவு கிடையாது. இந்த மாதிரி வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.